அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, மிக சிறப்பான வருடமாக இந்த வருடம் இருக்கப் போகிறது. துவக்கத்திலே இந்த வருட துவக்கம் என்பது சற்று சிரமமானதாக இருக்கலாம். காரணம், சப்தமஸ்தானத்திலே அமர்ந்திருக்கின்ற அங்கார பகவான் நீச்சகதியிலே காணப்படுகிறார். எனவே கணவன் மனைவி வாக்குவாதம் தவிர்க்கப்பட வேண்டும். என்றாலுமே கூட வருட மத்தியமத்திலிருந்து நல்ல பலன்கள் தென்படுகின்றன. இது நாள் வரை இருந்து வந்த அனைத்து கஷ்டங்களும் ஒவ்வொன்றாய் மறைய ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு புதிய வீடு மனை வாகன யோகம் இந்த வருடத்தில் மத்தியமத்திலே அமைந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். நல்லதொரு வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். விரைய செலவு குறையும். எதிர்பாராத தனவரவு ஒன்று உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. வியாபாரிகள் மிக சிறப்பான நிலையினை மேன்மையினை அடைவார்கள். நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்கள் சிற்சில சிரமங்களையும் சங்கடங்களையும் ஆரம்பத்தில் சந்தித்தாலும் உங்களுடைய திறமையின் காரணமாக மேலதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள். பணிச்சுமை அதிகமாக இருந்தாலுமே கூட அவை அனைத்தும் உங்கள் மேலதிகாரிகளால் கண்காணிக்கப்பட்டு உங்களுக்கு சிறப்பான ஒரு பரிசினை இந்த வருட கடைசியிலே கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் இடமாறுதலும் இந்த வருட கடைசியிலே உங்களுக்கு அமைந்து நல்லதொரு மகிழ்ச்சியான நிலையை உங்களுக்கு கொடுக்கும். மாணவர்கள் தம் பெற்றோருக்கு நல்ல பெயரை சம்பாதித்து கொடுப்பார்கள். கலைஞர்கள் விரும்பிய வேலைவாய்ப்பு தேடி அவற்றை நன்கு சரியாக பயன்படுத்தி கொண்டு வருமானத்தை பெருக்கிக் கொள்வார்கள். எல்லா வகையிலுமே மிக சிறப்பானதாக மகர ராசிக்கு இந்த வருடம் இருக்கப் போகிறது. ஓம் ஸ்ரீ சத்யசாய் பகவானே நமக, ஓம் ஸ்ரீ சத்யசாய் பகவானே நமக, ஓம் ஸ்ரீ சத்யசாய் பகவானே நமக என்கின்ற மகாமந்திரத்தை சாய்ராமனை 21 முறைக்கு குறையாமல் திங்கட்கிழமை தோறும் ஜபித்து வந்தீர்கள் என்றால் உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் எல்லாவித நன்மைகளையும் பகவான் ஸ்ரீ சத்யசாய் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார் என்று நாம் நம்புவோமாக. தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.